الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا صدق الله العظيم அளவற்ற அருளாளர்களே இல்லாத அன்பாளன் தீர்க்கநாயகம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அழைப்புகளை அனுவலும் பின்னகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டறிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் நடந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக இறைவன் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, இரவு பகலாக உள்ளூரிலும் வெளியூரிலும் நாம் செழிப்பாக இருக்கின்ற போதும் நாம் கவலையான நிலைமைகளிலும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை விட்டு நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய அந்த பயத்தை உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி பயந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, முன்மாதிரியான ஆசான் என்ற தலைப்பில் எங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகில் வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டி இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் முன்மாதிரியானவர்கள் யார்? முஸ்லீம்கள். முஸ்லீம்களுக்கு முன்மாதிரி யார்? எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யார் வேண்டுமானாலும் அவரை ஃபாலோ பண்ண நாடினால், அவருடைய அந்த விவகாரங்களை, அவருடைய அந்த வாழ்க்கையை பின்பற்ற நாடினால் அதிலே முன்மாதிரியை பார்க்கலாம். அதனால் தான் பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் இதற்கு சொல்லி காட்டுகிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எந்த துறையை நோக்கினாலும், ஒரு ஆசிரியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கினாலும் அந்த ஆசிரியருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅல்லிமாக இந்த உலகத்தில் எப்படி செயற்பட்டார்கள்,
ஆசிரியராக எப்படி செய்யப்பட்டார்கள், மக்களுக்கு எப்படி குர்ஆனை ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள், மக்களோடு எப்படி பழகினார்கள், மாணவ செல்வங்களோடு எப்படி நடந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த முன்மாதிரியை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு சமூகத்தின் பொறுப்புதாரியாக, ஒரு பேரன்ஸாக வைத்து பார்த்தால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா பேரன்களுக்கும் முன்மாதிரியை பார்க்கலாம். அதே போன்றவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக இந்த உலகத்திலே குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் என்று நாங்கள் விளங்கினாலும் கண்ணியமான அல்லாஹ்வின் நபியாருக்கு அப்பால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாரிலே நடந்து கொள்ளக்கூடிய முறை, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே நடந்து கொள்ளக்கூடிய முறை, ஒரு மனிதன் பயணம் செய்கின்ற போது நடந்து கொள்ளக்கூடிய முறை, இப்படி என்று எல்லா விவகாரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததொரு முஅல்லிமாக இந்த உலகத்திலே செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களோடு சஹாபாக்களோடு மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாத இஸ்லாம் அல்லாத சகோதரர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பை பேணியிருக்கிறார்கள், தோழமையை பேணியிருக்கிறார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகின்ற போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியாக இருந்தவர்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே முன்மாதிரி ஒரு ஆசானாக எல்லா துறைகளிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வாலிபர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக சில வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் தங்குகின்றார்கள். தங்கி முடிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய இல்லங்களுக்கு அவர்கள் செல்கின்ற போது அந்த வீட்டிலே அவர்களிடத்திலே விசாரிக்கின்ற போது நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்த காலங்கள் எப்படி என்று கேட்கின்ற போது அந்த பிள்ளைகள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை கழித்த அந்த மாணவ செல்வங்கள், அந்த வாலிபர்கள் சொல்லுகின்ற செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முஅல்லிமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, சிறந்த ஒரு தந்தையின் போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இரக்கமாக வழிகாட்டினார்கள் என்ற செய்தியை அந்த வாலிபர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அந்த வகையில் வருகின்ற திங்கட்கிழமை ஆசிரியர் தினம், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துகின்ற தினம் என்று நாங்கள் பொதுவாக விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மைதான், ஆசிரியர்கள் சொல்லக்கூடியவர்கள், முஅல்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், உஸ்தாத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர்கள் கண்ணியமானவர்களே, வருடத்திலே ஒரு நாள் போற்றப்படக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், புகழப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், ஒரு அறிஞர் சொல்லுகின்ற போது சொல்கிறார், எப்படி என்றால், பிறப்பால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த தந்தையை விட அறிவால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தந்தை, அறிவு தந்தை இருக்கிறாரே, பிறப்பால் ஏற்பட்ட அந்த தந்தையை விட அறிவு தந்தை மேன்மையானவர். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, ஒரு தகப்பனை பொறுத்த வகையிலே அவர்களுக்குள்ளே உள்ள சில விடயங்களை வைத்துத்தான் அவர் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவார். ஆனால் பெற்றோர்களை அப்படித்தான் பெற்றோர்கள் வழிகாட்டுவார்கள். ஆனால் அவர் ஆசிரியை பொறுத்தவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்ட மாட்டார். அவருக்கு என்னென்ன தகமைகள் திறமைகள் இருக்கிறதோ, அந்த மாநிலத்திலே அந்த உத்தரத்திலே என்னென்ன தகமைகள் திறமைகள் இருக்கிறதோ அத்தனை திறமைகளும் தன்னுடைய மாணவர்களுடைய இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆசிரியர் செய்யப்படுவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகுக்கு பிறந்த மாதம் தான் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் திரை. அதை கழித்து விட்டோம். ரபியுல் அவ்வல் முடியக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்திற்கு பூத்த அந்த காலங்களை நாங்கள் நினைவுபடுத்துகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேட்டையை கொண்டாடுகிறோம் என்பது அர்த்தமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசோதனை, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்கச் செல்வதற்கு முன்னால் தன்னை ஒருவனம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாள் என்னுடைய குறைபாடுகள் என்ன,
இன்றைய நாள் என்னுடைய நிவர்த்தியான விடயங்கள் என்ன, என்னால் அடியார்களுக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா, ஹுக்கூமுல் இபாதிலே குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா, ஹுக்கூமுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறைவுபட்டிருக்கிறதா? கண்ணியமானவர்களே, அப்படி ஒவ்வொரு நாளும் விசாரணை செய்து கொள்ள முடியவில்லையா? வாராந்தம் வெள்ளிக்கிழமையோ திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு சிறந்த நாளை ஒதுக்கி அந்த நாளில் அந்த வாரத்திலே நடந்த சாராம்சங்களை அப்படியே முடியவில்லையா? மாதத்திலே ஒரு நாள் ஒதுக்கி அதற்கு முடியவில்லையா? வருடத்திலே ஒரு நாளாவது எங்களை நாங்கள் விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை அவருடைய பிறப்புகளை வருடத்திலே ஒரு முறை நாம் நினைவுபடுத்துவது எதற்காக என்றால், கண்ணியமானவர்களே, அதிலே மிகப்பெரிய நாங்கள் விழாக்கள் எடுத்து அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழுவதல்ல, அப்படி எங்கேயுமே கொண்டாடப்படுவதில்லை ஒரு சிலரை தவிர. ஆனால் அது அல்லாமல் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள், நல்ல பயான் நிகழ்ச்சிகள், ஸல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறுகள் இப்படித்தான் நிறைய இடங்களில் நடக்கிறது. இதனூடாக நிறைய மாற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சில வகுப்புகளிலே தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், தொடர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள், பள்ளிக்கே வராதவர்கள் அந்த வகுப்புக்கு வந்து மாற்றால் அல்லா நிறைய விடயங்களை படித்து அதற்கு பின்னால் தொழுகையாளிகளாக மாறியிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே உங்களுடைய பள்ளியிலும் அப்படியான ஒரு ஏற்பாடை உங்களுடைய ஏற்பாட்டுக்குழு நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இஸ்லா தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா வரலாறுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற, அதே போன்று ஃபிக்ஹ் தஃசீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை சொல்லுகின்ற அந்த பாட வகுப்பு, அந்த வகுப்பு இடம்பெற்று வருகிறது. அதை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாங்கள் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்வதை போன்று உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழையுங்கள். இன்றைக்கு நாங்கள் எடுத்துள்ள இஸ்லாம் தொழுகையில மட்டும்தான் இஸ்லாம். அன்பானவர்களே, அதாவது நோம்பில மட்டும்தான் இஸ்லாம். பிரயாணம் வந்து போனா அங்க இஸ்லாம் இல்ல, திருமணம் வந்து விட்டா அங்க இஸ்லாம் இல்ல, ஒரு பங்கன் வந்து விட்டா அங்க இஸ்லாம் இல்ல. அன்பானவர்களை, இப்படி நாங்கள் இருந்து விடக் கூடாது. பரிபூர்ணமான ஒரு முஸ்லிமாகத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனவே ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு ஆசான் இந்த உலகத்திலே எப்படி திகழ வேண்டும், அதற்காக வேண்டி சில முன்மாதிரியான சில விடயங்களை சொல்லிவிட்டு இந்த ஹுத்பாவிலே அதாவது நிறைவு கொண்டு வர நினைக்கிறேன். அதிலே மிக முக்கியமானது, இந்த உலகத்திலே போற்றப்படக்கூடியவர்கள், போலக்கூடியவர்கள் உண்மையிலே ஆசான்கள். ஆசான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக சிறந்தவர்கள். அவர்களுடைய மதிப்பு எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டும். சிலர் ஆசிரியர்களை பற்றி, மாநிலங்களை பற்றி, எங்களுக்கு கல்விகளை தரக்கூடிய அந்த ஆசான்களை பற்றி என்ன செய்வார்கள்? உள்ளங்களிலே மாத்திரம்தான் கௌரவத்தை வைத்துக் கொள்வார்கள். சிலர் பாடசாலை உள்ளே மாத்திரம்தான் கௌரவத்தை வைத்துக் கொள்வார்கள். பாடசாலை மாத்திரமல்ல, எனது இல்லங்களிலும் உள்ளங்களுடைய மரியாதை, கண்ணியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மனிதன் அடிப்படையில் அவர்களால் சில குறைகள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் அதை மன்னிக்கின்ற கால தன்மைகள் எடுத்திருக்க வேண்டும். சில வேளைகளை பிள்ளைகளுக்கு அதிகமாக சந்தித்து விடுவார்கள். கண்ணியமான தளத்திலே மன்னிக்கின்ற தன்மையுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கு எங்களாலான அன்பளிப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். முன்னிய காலம் இருந்தது, கண்ணியமான வீட்டில் ஒரு தோட்டம் செய்கிறார்கள், வாழை குலையை வெட்டினாலும் முதலாவது சீட் அல்லது இரண்டாவது சீட் எங்கே அந்த அள்ளிமுடிய வீட்டுக்கு தான் போகும். கண்ணியமான வியாபாரம் செய்கிறோம், அதுல வரக்கூடிய லாபத்திலே ஒரு பங்கு அள்ளிமுடிய வீட்டுக்கு, ஆசிரியர் வீட்டுக்கு போகும். அன்பானவர்களே, ஆசிரியர்களை வாராமல் சந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் பழைய காலங்களில் இருந்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சில இடங்களில் நாங்கள் பார்த்தோம், ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா, பாடசாலை விட்டதுக்கு பின்னால் அல்லது பள்ளிக்கூடம் விட்டதுக்கு பின்னால், இதோ எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போங்கள், உங்களுடைய வீட்டில் உள்ள வேலைகளை எங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்தி செய்து கொள்ளுங்கள் என்று செல்லக்கூடிய முன்மாதிரியான பெற்றோர்களும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் உலகத்திலே முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அவர்களுக்காக துஆ செய்கின்ற பழக்கம், அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கின்ற, அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கின்ற பழக்கம் வர வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்மாதிரியாக திகழ்ந்தார்களோ அவரோடு இந்த சஹாபாக்கள் முன்மாதிரியாக சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பங்களிலே கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எப்படி அமைதியாக இருப்பார்கள் என்றால்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்கள் எப்படி அமைதியாக இருப்பார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லக்கூடிய செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லோரும் அந்த மஜ்லிஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உட்கார்ந்து இருக்கின்ற போது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அமைதியாக இருப்பார்கள். எப்படி அமைதியாக இருப்பார்கள் என்றால், பறவைகள் தங்களுடைய தலைக்கு மேலே மொய்த்துக் கொண்டால் வந்து உட்கார்ந்து கொண்டால் எப்படி அந்த பறவைகளுக்கு இடையில் இல்லாமல் அமைதியாக இருப்பார்களோ அதுபோல் அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் எந்த அசைவும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற போது, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸோடு இருக்கின்ற போது சஹாபாக்கள் நபித்தோடு இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்கின்றார்கள். இது தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இமாம் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற, இலங்கையில் அதிகமானவர்கள் பின்பற்றுகின்ற, முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கின்ற சட்டக்கலை வல்லுநர், பித்ஹ் துறையிலே மிக சிறந்த ஒரு அறிஞர் நாங்கள் போற்றுகின்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவென்றால் அவர்களுடைய ஒரு உஸ்தாத் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கனிமானவர்களே, தனது ஆசிரியர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு முன்னால் கண்ணியமானவர்களே இவர்களுக்கு அவருடைய அந்த புத்தகங்களை திரட்டுகின்ற போது, கண்ணியமானவர்களே தன்னுடைய ஆசிரியருக்கு முன்னால் புத்தகங்களை அவர் திரட்டுகின்ற போது, பக்கங்களை அப்படியே திரட்டுகின்ற போது என்ன செய்வார்கள்? சத்தம் இல்லாமல் அந்த புத்தகம் திரட்டுகின்ற அந்த சத்தம் கூட வெளியிலே வந்து விடாமல் அந்த ஆசிரியருக்கு மரியாதை செய்யும் முகமாக அமைதியாக அங்கே செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளை அவருடைய அந்த கருத்துக்கள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், பெரியோருக்கு மரியாதை செய்யாதவர்கள், சிறியோருக்கு இரக்கம் காட்டாதவர்கள், கல்வி கற்றுத்தரவர்களுக்கு அவருடைய கண்ணியத்தை அறிந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்கள், அவருடைய அந்தத்தை கொடுக்காதவர்கள் தங்களை சார்ந்தவர்கள் என்ற அல்ல என்ற செய்தி சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பிள்ளைகள் எந்த வகையிலே கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள்? ஒன்று வாசிப்பு ரீதியாக கல்வியை கற்றுக்கொள்ளலாம், இன்னொன்று கற்றல் ரீதியாக, இன்னொன்று அனுபவ ரீதியாக, இப்படி பல வகையிலே கல்வியை கற்றுக்கொண்டாலும் ஆசிரியருடைய உதவி, ஆசிரிய வழிகாட்டல், முஅல்லிம்கள் உஸ்தாதுடைய வழிகாட்டல் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்து குர்ஆனை நேரடியாக எங்களுக்கு விளங்குமாறு அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு வழிகாட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த பூ உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். முதலினாஸ் மனித சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டிய குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனுக்கு மிகப்பெரிய விரிவுரையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சில குர்ஆனுடைய வசனங்கள் வரும், திருடினால் கையை வெட்டுமாறு. கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட திருட்டுக்கு கையை வெட்டுவது ஹதீசுகளில் தான் பார்க்க முடிகிறது. 10 ரூபாய் திருடினாலும் கையை வெட்டுவதா? அங்கே ஹதீசுகளில் அதற்கு விளக்கம் காண முடிகிறது. ருக்கூ செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், ருக்கூ செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். அது எப்படி ருக்கூ செய்வது, எப்படி சுஜூது செய்வது, ருக்கூவிலே எதை ஓதுவது, சுஜூதிலே எதை ஓதுவது, அதற்குரிய வழிகாட்டல் குர்ஆனிலே அது இருந்தாலும் அதற்குரிய தெளிவை சொல்லித் தரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசுகளாக சொல்லித் தருகிறார்கள். எனவே அவர்களே, குர்ஆனை நாம் தனிமையிலே விளங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசானாக வைத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக வைத்துத்தான் அந்த குர்ஆனை விளங்க முடியும். முந்தைய ஒரு காலம் இருந்தது, மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். ஆனால் இன்று அது மாறி இருக்கிறது, அது மாறி இருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வதை விட கூகுள் தெய்வமாக அது மாறி இருக்கிறது. இந்த என்ன செய்கிறார்கள்? எடுத்ததற்கெல்லாம் நெட்டிலே போய் அங்கே கூகுளிலே அவர்கள் தேவைப்பட்ட விடயங்களை அடித்து பேருக்குரிய கருத்தா, ஒரு மார்க்கத்துக்குரிய விளக்கமா, ஒரு ஹதீஸுக்குரிய கருத்தா அங்கே தேடி அதற்குரிய விளக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ தாய்மாரை பார்த்து எந்த பெயரை தேடினீர்கள்? கூகுளிலே போய் தேடினீர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூகுள் எங்களுக்குரிய ஆசான் அல்ல. அது இஸ்லாத்தின் எதிரிகளால் சில வேளை நல்லவர்களால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அது இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் கூட அதனுடைய கருத்துக்களை திரித்திருக்கிறார்கள். அவருடைய தொப்பியார் கூட அதிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாத்தின் எதிரிகளிலே மிகப்பெரிய சரி என்ன தெரியுமா? கல்வத்தை இல்லமாக்குவது. கல்வத் என்றால் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. இந்த தொடர்பை எப்படி எப்படி தூரமாக்கலுமோ அதை தூரமாக்கக்கூடிய வழிகள் தான் இன்றைய தொழில்நுட்ப சாதனங்கள். கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு வந்தாலும், ஏத்திகாஃபுக்கு வந்தாலும்,
ஜும்மாவுக்கு வந்தாலும் போன் இல்லாமல் வர முடியாது, போனை பார்க்காம இருக்க முடியாது, தாய் தாப்பனை பார்க்காம இருக்கலாம், போனை பார்க்காம இருக்க முடியாது, பிள்ளைகளை பார்க்காம இருக்கலாம், போனை பார்க்காம இருக்க முடியாது, அன்பானவர்களை உறவுகளை சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் பேஸ்புக்கை பார்க்காமல் பேஸ்புக் உறவுகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. இப்படி ஒரு காலம்தான் இந்த உலகத்திலே நாம் விரும்பியோ விரும்பாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரானவருடைய மிகப்பெரிய சதிகளிலே ஒன்றுதான் இந்த கல்வத்தை இல்லமாக்குவது. அப்படியான விடயங்களிலே நாம் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்கள், அடுத்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவென்றால் சிறந்த மாணவர்களை, சிறந்தவர்களை, நல்லவர்களை, கெட்டிக்கார திறமை உள்ளவர்களை பாராட்டுவார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அழகான தொனியிலே குர்ஆனை ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மஜ்லிஸ்களிலே அவரை பாராட்டி இருக்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லா சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்து நீங்க குர்ஆனை ஓதுங்க, நாங்க எல்லாம் கேட்க போறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மஜ்மாவில் இருந்து அந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குர்ஆன் ஓத வைத்து கேட்க வைப்பார்கள். எனவே பிள்ளைகளை பாராட்டுகின்ற அந்த தன்மை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு முன்மாதிரி நாம் பார்ப்போம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகுப்பறையிலே ஒரு அலிம், வகுப்பறையிலே ஒரு உஸ்தாத் எப்படி நடக்க வேண்டும் என்ற முன்மாதிரி மாத்திரமல்ல, ஒரு பஜாரிலே ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நடக்க வேண்டும் என்ற முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத மதத்தை படித்த ஜெய்து இப்னு ஸஅனா என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியிருந்தார்கள். கடனுடைய தொகையும் குறிக்கப்பட்டிருக்கிறது, கடன் கொடுக்க வேண்டிய தினமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. கடனை பெற்றுக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் எடுத்து சில நாட்கள் கழிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவிலே சஹாபாக்களோடு பங்கெடுத்து விட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த ஸைத் இப்னு ஸஅனா என்று சொல்லக்கூடிய அந்த யூத மதத்தை படித்தவர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த அந்த ஆடையை இறுக்கமாக பிடித்து, என்னுடைய கடனை எடுத்தால் நீங்கள் தரக்கூடாதா என்று கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து சஹாபாக்களுக்கு முன்னால் தன்னுடைய உயிரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை மதிக்கின்ற அந்த நபி தோழர்களுக்கு முன்னால் இப்படி நடந்து கொள்கின்றார். கண்ணியமானவர்களே, கொடுக்க வேண்டிய கடன், கொடுக்க வேண்டிய தினங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார். கேட்கக்கூடிய முறை தவறி கேட்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சஹாபாக்கள், அது குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா ஆவேசப்பட்டார்கள், அடிப்பதற்கு முனைந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் சைக்கிளை செய்து அவருடைய விடுகள் என்றார்கள். அப்படியே அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உங்களுடைய கடனை ஒப்படைக்கிறோம் என்று அவரை அனுப்பினார்கள். அதற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறார்கள், வாருங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதோ அவருடைய கடன் கொடுங்கள், 20 சா மேலதிகமாக இருக்கிறது, இதையும் அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 சா மேலதிகமாக கொடுக்கின்ற போது, 20 சா என்றால் ஒரு சா என்பது ஜகாத்துல் ஃபித்ர், நோம்புடைய காலத்தில் நாம் கொடுக்கின்ற ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவும் அதை போன்று 20 மடங்கு கொடுங்கள் என்றார்கள். கண்ணியமானவர் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், ஏன் இதற்கு அதிகமாக கொடுக்கிறீர்கள்? அப்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அது அவருடைய கடன் முதலாவது தந்தது, இரண்டாவது தரக்கூடிய 20 சா இருக்குதே, இது நீங்கள் அவரை கஷ்டத்துக்குள்ளே உள்ளாக்கியதற்காக. கண்ணியமானவர்களே, கடனை தந்தவருக்கு உரிமை இருக்கிறதை கேட்பதற்காக. எனவே அவர் நடந்து கொண்ட முறையிலே பிழை இருக்கலாம், அவர் கொடுக்க வேண்டிய தினங்களுக்கு முன்னால் வந்து அதை கேட்டிருக்கலாம். ஆனால் என்றாலும் அவருக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலதிகமாக 20 சா கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கடனை பெற்றுக் கொண்டதும் அந்த மனிதர் மேலதிகமாக ஏன் 20 சா கொள்வதை கேட்ட போது அதற்கு விளக்கத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். கண்ணியமான உமர் ரலியல்லாஹு தஆலா நடந்து கொண்ட முறை, அதற்கு பின்னால் கடனை கொண்டு கொடுக்கின்றார்கள். அவருடைய பண்பாடை விளங்கி அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார்கள். அந்த ஸைத் இப்னு ஸஅனா என்று சொல்லக்கூடிய அந்த யூத மதத்தை படித்த அந்த அறிஞர் என்ன செய்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லி
அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி பகர்கிறார்கள். கண்ணியமானதற்கு பின்னால் அவர் ஒரு ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபியாக போற்றப்படுகிறார். அன்பானவர்கள், எதை சொல்கிறேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு முன்மாதிரியை காட்டுகிறார். நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? கடனை தரமாட்டேன், நீ நினைத்தவாறு செய்து கொள் என்று நாங்கள் அவரை திருப்பி அனுப்பிடுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொள்ளவில்லை. எனவே அன்பானவர்களே, நாமும் முன்மாதிரியை காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்கள் வருவார்கள். சில சஹாபாக்கள் கண்ணியமானவர் சில விடயங்களை கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உபதேசமாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை வணங்குவீராக, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் விளை வைக்காதே என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்போது அந்த மனிதர் சென்று விட்டார், அல்லாஹ்வை வணங்கினார், இணையொன்று வைக்காமல் நல்ல முறையிலே வாழ்ந்து அந்த மனிதர் மரணித்து விட்டார். இன்னும் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்க போனாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக என்று அல்லாஹ்வுடைய பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அவர் சென்று விட்டார். இன்னும் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்களே. யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே. இரண்டாவது முறை கேட்கிறார், உபதேசம் செய்யுங்களே என்று கேட்டதற்கு இதான் உபதேசம். இரண்டாவது முறை கேட்கிறார், நாயகமே உபதேசம் செய்யுங்களே, கோபப்படாதே. மூன்றாவது முறையும் கேட்கிறார், கோபப்படாதே. கண்ணியமானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நோக்கத்தோடு யார் வந்தாலும் அவர்களுக்கு அழகான ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக செய்யப்பட்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த முன்மாதிரியுடைய வாழ்க்கையை தென்பட வேண்டும். முன்னொரு காலம் இருந்தது, பிள்ளைகள் வகுப்புக்கு வரக்கூடிய பாடசாலை செல்லக்கூடிய மாணவ மாணவியாக இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மதரசாக்களுக்கு போகக்கூடிய மாணவ மாணவியாக இருக்கலாம். பிள்ளைகள் பாடத்திலே கொஞ்சம் வீக்னஸாக இருந்து விட்டா, கொஞ்சம் குறைபாடாக இருந்து விட்டா என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த நேரத்துக்கு, பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு யாருக்கு தெரியாம என்ன செய்வார்கள்? அந்த பேரண்ட்ஸுடைய வீட்டுக்கு போவார்கள். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க, எங்க பிரச்சனை? ஓதுற நேரம், படிக்கிற நேரம், இந்த பிள்ளை படிக்குதா இல்லையா, இந்த பிள்ளை போன் அடிக்குதா, இந்த பிள்ளை பேஸ்புக்ல இருக்குதா, டிவிக்கு முன்னாடி இருக்குதா, அல்லது தாயும் தகப்பனும் இல்ல, பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனோட வேற எங்கேயாவது போயிட்டாங்களா வீட்டை முடிச்சு, எங்க பிரச்சனை என்று அந்த முஅல்லிம்கள் ஆசிரியர்கள் தேடி தேடி அந்த குறைகளை ஆராய்வார்கள். இன்று சில இடங்கள்ல பார்க்கிறோம், அப்படி எந்த கண்ணோட்டமும் இல்ல, அப்படி எந்த முன்மாதிரிகளும் இல்ல. கண்ணியமானவர்களே, சிறந்த ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. சிறந்த பெற்றோர்கள் யாரு தெரியுமா? அந்த மாநிலங்களை, அந்த ஆசிரியர் ஒத்தாதவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய தொடர்பிலே நாங்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளை எப்படி அடிக்கொடுக்க விசாரிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைய ஒழுக்கம் எப்படி, என்ன பிள்ளைய படிப்பு எப்படி? கண்ணியமானவர்களே, சிலர் என்ன செய்வார்கள்? பிள்ளையுடைய படிப்பை பார்ப்பார்கள், ஒழுக்கத்தை பார்க்க மாட்டார்கள். 5 மணிக்கும் சுபகம் தொழுதற்குள்ளே கிளாஸுக்கு விட்டு விடுவார்கள். அந்த நேரம் ஒரு ஆபத்தான நேரம் என்பதை உணர மாட்டார்கள். சில பிள்ளைகள் 8-9 மணிக்கு கிளாஸ், ஆனா பிள்ளையுடைய அந்த பெண் பிள்ளைகளுடைய அந்த பக்குவ விஷயம், ஒழுக்க விஷயத்தை கவனிக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம் இல்லையா, சமூக வலைதளங்களில் சின்ன செய்திகளை பார்க்கிறோம். நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர்களாலேயே பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளுக்கு அநியாயம் அளிக்கப்படுவதை, கற்பழிக்கப்படுவதை, பிள்ளைகளுக்கு அங்கே அதாவது வேற பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஏன் காரணம்? நாங்கள் சில அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தவைதான். கண்ணியமானவர்களை படிக்க வேண்டும், தாராளமாக படிக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே மிகப்பெரிய பெரிய செமினார்கள் போனார்களா? பெரிய பெரிய கருத்தரங்களை கலந்து கொண்டார்களா? இல்லை, சிறந்த பெருமையை பெற்றார்கள். அந்த ஆசிரியர் சிறந்தவர்கள், நல்ல முறையிலே கற்றுக் கொடுக்கின்றார்கள், நல்ல திறன்மிக்க ஆசிரியராக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, மெல்ல கற்கின்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை திறமைசாலியாக வகுப்புரை ஆக்குகின்றார்கள். கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகின்றார்? என்னுடைய பிள்ளைகளிலே கொடுக்கின்ற அந்த கல்வி, அதை விட மிக முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாமல் கல்வியை கற்றால் அந்த கல்வியிலே பிரயோஜனம் கிடையாது. கண்ணியமானவர்களே, கல்வியை கொடுங்கள். ஒரு பட்டதாரியாகட்டும், தன்னுடைய தாயை மதிக்கின்ற பட்டதாரியாகட்டும், தன்னுடைய தந்தையை மதிக்கின்ற பட்டதாரியாகட்டும், தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய தம்பிக்கு, தங்கச்சிக்கு உதவி பண்ணுகின்ற பட்டதாரியாகட்டும். அன்பானவர்களே, எனவே எங்களுடைய
பிள்ளைகள் சிறந்த முன்மாதிரியான பிள்ளைகளாக உருவாக வேண்டும். சிறந்த ஆசிரியர் காலத்தில் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காக அந்த தினத்தை நாங்கள் அனுஷ்டிப்பதோ அந்த தினத்தை நாங்கள் நினைவுபடுத்துவது மாத்திரமல்ல, எப்போதும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்மாதிரி எப்போது நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே என்ற வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா துறைகளையும் நாங்கள் முன்னோக்கினாலும், எல்லா துறைகளிலே எந்த துறையை நோக்கி பார்த்தாலும் நிச்சயமாக அந்த துறையில் எங்களுக்கு முன்மாதிரியை பார்க்க முடிகிறது. எனவே அந்த முன்மாதிரியை பெற்றுக்கொண்ட சிறந்த, அதாவது முன்மாதிரி மிக்க முஸ்லிம்களாக முஃமின்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து நாளைய மறுமையை நாளே கனிம உயர்வான ஒரு இடத்திலே போய் சேர வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பரிசுத்த அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வருகையுடைய நோக்கத்தை விளங்கப்படுத்துகிறார். மனிதர்களை அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக நபியை நாயகங்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் ஷாஹிதா, அதே நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, மேலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இந்த உலகத்துக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்த வேண்டும், எங்களுடைய பிச்சரங்களை சுத்தப்படுத்த வேண்டும், சூரக்கவாதிகளாக மாற்ற வேண்டும், நரகத்தை விட்டு எச்சரிக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு செய்தார்கள். எனவே நானும் நீங்களும் நரகத்தின் பக்கம் சென்று விடாமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். சூரகத்தின் பக்கம் நன்மாராயம் சொல்லக்கூடியவராக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே நானும் நீங்க சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழக்கூடிய மாறிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி இந்த உலகத்திலே நல்ல முடிவை பெற்றுக் கொண்ட முஸ்லிம்களாக முஃமின்களாக இறைவா நீ உங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு யார் யார் கற்றுத் தந்தார்களோ கற்றுத்தந்த அனைத்து ஆசான்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆன் மதரசாக்களில் நிறைய பேர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், பாடசாலைகளில் நிறைய பேர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய சமூகமாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்மாதிரி நாங்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா அல்லாஹ், எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. எங்களோட குழந்தைகளை எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக, பொறுப்புதாரிகளாக, ஆலிம்களாக, ஆசிரியர்களாக, சிறந்த ஆசிரியர்களாக, சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய தாயிகளாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கி வைப்பாயாக. இந்த ஊரினுடைய ஒற்றுமையை நீ தொடர்ந்து பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எல்லோரும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய மக்களாக கபூல் செய்வாயாக. அதே போன்ற அடியார்களுக்கு இடையிலான தொடர்புகளை நீ சீராக்கி தந்துடுவாயாக. அதாவது குரோதம் விரோதங்களை விட்டு எங்களை உள்ளங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், கையும் சலாம் சொல்லிக் கொள்வதை போல் எங்களை உள்ளங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக. குரோதங்கள் விரோதங்களை விட்டு எங்களை உள்ளங்களை பாதுகாத்துடுவாயாக. பொறாமைகளை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. கண்ணூர்களை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. சூனியங்களை விட்டு எங்களை ஊர்களை கிராமங்களை பாதுகாத்துடுவாயாக. ஒரு உம்மத்தை பாதுகாத்துடுவாயாக. இந்த துவாவை தனித்து திருப்பி